நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. VPN கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு காலேஜ் காட்டாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் போயிட்டு Google View 3 அப்புறம் அது இந்தியாவில் இல்லை, அதனால் VPN கூட யூஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிப்போம். இதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஜுகேஷனல் பர்பஸ் கூட்டிட்டு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியலையா. எஜுகேஷனல் பர்பஸ் யூஸ் பண்ணது நானும் பார்த்தேன். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அதெல்லாம் இப்ப பண்ண போறோமா? போட்டா அப்புறம் உள்ள போயிருவோம். ஆஹா, எத்தனை நாளைக்கு ஃப்ரீ நமக்கு? 1 month 0 rupees cost. 1950 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. நீ அவ்வளவுதான். இப்போ ஒரு மாசத்துக்கு நான் கேன்சல் பண்ண போறேன். ஜீரோ பேமெண்ட் நான் 15 ரூபா கேட்கறேன். என்னது 15 ரூபாய் கேட்கலாம். 15 ரூபாய் கேட்கலாம். 15 ரூபா இருக்கு. இது ரெடிமேட போட்டு வச்சிருக்கியா? வயசுல போட்டாங்க. அந்த 15 ரூபாய் அது நோபடி கேஸ். இதையோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்னென்ன பிளான் நம்ம இருக்க போறோம், என்னென்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி அதுக்கு இருந்து ப்ராம்ப்ட் வாங்கி அதுக்கு இருந்து திரும்ப போட போறோம். பைத்தி முட்டை வேண்டி இருக்கு. பொருளையே எடுத்து அவனை போட. ஆனால் சாட் ஜிபிடி வீடியோ இப்படியே அங்கே போகலாம். அங்கே சொன்னாங்க என்ன பண்றோம், குரங்கு விளாக்ஸ் வரும்ல, அந்த மாதிரி எதனா வினோதமா இருக்கும். காலேஜ் பத்தி கூட வேற என்ன பண்ணலாம்? பக்கத்துல சொல்லுவோம். ஏன்டா ஐடியா கேக்குறேன்? இடிக்கிட்டே இருப்போம் ஐடியாவை. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட போறாங்க. அக்கிரம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், போட்டு இந்த சென்ட்ரேட் பண்ணி சொன்னேன். நீ காப்பி பண்ணி போடலாம். ஆனால் நான் போட மாட்டேன். அது என்ன பண்ணுவேன் போயிட்டு ஏன்டா இதுக்கு எதுக்கு சோதரி தம் பண்ணி இல்ல போன்ல அது போட்டு போட்டு பழகிடுறாங்க. நல்லா காப்பி பண்ணுவாங்க போன்ல. அதான் வந்துச்சா போய் காப்பி போச்சு. இல்ல அது இங்கிலீஷ் ஆகுது இருக்கு. ஓ குரலி வித்தையா தமிழ் போது இல்ல போயிட்டு உலக மொழி தமிழ்நாட்டின் வீடியோ டேக் போட்டோ போட்டோலாம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு போட்டோ ஒன்று எடுக்கணுமா. உங்கள் வீடியோ உருவாகின்றன, இதற்கு சில நிமிடங்கள் ஆகலாம். பாரு கழுத மேய்க்கிற பையனுக்கு இவ்வளோ அறிவா. ஐயா இதை இப்போ நான் 1 மாசம் வச்சு யூஸ் பண்ணிட்டு போகிறேன். நம்மள்ட்ட வேற வேற அக்கௌண்ட் இருந்தால் வேற வேற அக்கௌண்ட்ல இருந்து போட்டு எடுத்துருவாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. மக்களே வேற வேற அக்கௌண்ட் தான் பிஜெம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆட்டோ பே வந்து ஆன் ஆகிடும். ஸோ அதை வந்து கேன்சல் பண்ண பார்த்துக்கோம். அது அக்கௌண்ட்ல காசு இருக்கிறவங்க பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனை? 23 ரூபா பிடிச்ச அவன் என்ன பண்ண போனான்? இந்த உலகத்துல நடக்காத இருக்கும். நம்ம பண்ணலாம்டா, நல்லா இருக்கும்டா. கேட்க முடியல. வந்துருச்சா வீடியோ வந்துச்சா? வீடியோ
பயமா இருக்குல்ல. என்னது இது? அங்க போய் தஞ்சாவூர் பெரிய கோயில் விடுதா, அதான் நினைக்கிறேன். அங்க என்ன யூடோப்பியால நடக்குதுடா இது? இங்க பாரு, தஞ்சாவூர் சென்னை இப்படி இருக்காதா? ஏன்னா ஏமாத்துறான் அவன். என்னது இது? அவனுக்கு தெரியும், அவன் மைண்ட் செட்ல இதான் சரி. 4-5 வெள்ளி கொஞ்சம் குப்பு மாதிரி போடணும், நிறைய பேர் ஓடணும். ஏன்டா இதுக்கான அவ்வளவு கஷ்டப்பட்டோம்? ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர், அடுத்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல. ஆமா. எங்களுக்கு அதையும் நாங்க ஏதாவது டிஃப்ரெண்டா போட்டுட்டே இருக்கோம். ஸோ நண்பர்கள் நான் என்ன பண்றேன்னா, சாட்ஜிபிடில இருந்து நம்ம இப்போ ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ சாட்ஜிபிடி ப்ராம் வாங்கிட்டு அதை நம்ம வந்து ஐடியோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்ல நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகிடும். அந்த இமேஜை நான் இப்போ என்ன பண்ணுறோம், இதெல்லாம் யாருதான் உன்கிட்ட கேட்டேன்? இப்பவே கண்ணை கட்டுது. ஐடியோகிராம்லேயே நம்ம ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்டை போட்டு, அதாவது நான் என்ன போட்டு வச்சுக்கேன்னா, ஒரு மாசத்துல வந்து ஒரு மனுஷன் இருக்க போட்டு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கு இப்போ நமக்கு வந்து 4 இமேஜ். இதுதான் மார்ஸ்ல இமேஜா வரும். இல்ல இல்ல சார், நம்ம கீழே ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தப்பா நினைச்சாதீங்க. இது ஜென்ரேட் ஆகி முடியும் போது 99% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபிளாப் ஆயிடுதான் ஒரு சீட். ஆமா, நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் சில கம்பெனிஸ்லாம் நான் யூஸ் பண்ணி பேஸ்லாம் ஸ்வாப் பண்ணி போட்டு கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் நான் யூஸ் ஸ்வாப்பிங்லாம் பண்ணுவாரு. இன்ஸ்டாகிராம்ல யாருன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் போட்டோ மார்க் பண்றது பார்த்தீங்கன்னா இவனுக்கு இருக்கு. இவன் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பண்ணிக்க மாட்டேன். ஸோ பவர் ரேஞ்சர்ஸ் வராரு. பவர் ரேஞ்சர்ஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இதெல்லாம் ஏன் இப்போ நம்ம சூர்யா பேசலாம், நம்ம ஏன் பேச போட்டு ஸ்டாப் பண்ணுவோம். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஒரிஜினல் இமேஜ் எந்த ஃபேஸில் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த ஃபேஸ் அவர் ஃபேஸே அவருக்கு ஒரு மாதிரி கவலைப்படாதீங்க. போடுறவங்க எல்லாம் அவங்க வாய்ஸ் போட அவங்க தப்புவாங்க, எல்லாம் நான் போட்டுருவேன். ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு அது பண்ணது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி சீட்டிங் பண்றது, அது எப்படி இன்ஸ்டாகிராம்ல வந்து தப்பா யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து போட்டுக்காங்க. அதெல்லாம் பண்ணி மாட்டினீங்கன்னா எங்களுக்கும் பொறுப்பே இல்லை. நாங்க தப்பிச்சிருவோம். கேட்டா நாங்க சொல்றோம், நாங்க வீடியோல சொல்லிட்டோம். அவங்க பண்ண நாங்க பண்ண முடியாது, பார்த்து பண்ணிடுவோம். யாருமே கமெண்ட் பண்ணல, ஆனா அதே கிடக்குறாங்க கமெண்ட் செக்ஷன். கேட்டா கம்பெனி நீ கேட்ட கேள்வி விண்வெளி நாயகா சொல்றாங்க. ஒரு சில ஃபெயில் ஆகிட்டே இருக்கு, வேற ஏதாவது போவாங்க. அந்த பூமிக்கு நம்ம மூஞ்சிலடா அதே பிரச்சாரம் பண்ணோம். ஏற்பட்டு முடிகிறாரு. எவ்வளவு நேரம் எடுத்து கொண்டு வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏன் போட்டுருச்சு. அது வீடியோ எடுக்கிறோம்ல, நம்ம கொஞ்சம் ஆர்வம் இல்லாது வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து கோளாராக வந்து டைப் படிக்கிறது, இங்கே டைப் படிக்கிறது. இது கொஞ்சம் நார்மல் டைமில் யூஸ் பண்ண சொல்லலாம், நல்லா ஸ்பீடாக டைப் ஆகும். இந்த வீடியோக்கு நேரம் டைப் பண்ணி சொல்லி பார்க்கல, யாருக்காக இருந்தாலும் அது ரொம்ப தடுமாற்றமாகும். நம்மையும் பாம்பு வைக்கிற மாதிரி போட்டுக்கூடாது. சரிங்க, நீங்க எதை அடிக்கல, நீங்க போட்டுங்க. நான் ஆடவே மாட்டேன். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சோட்டா வீட்டில் நம்ம பேச போட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். பண்ணலாம். நம்ம நீங்க உங்க போட்டோ போட்டு நீங்க பண்ண போற சோட்டா வாங்கி அவன் வெப்சைட்லயே போட்டு அதையும் ஒரு வீடியோவா வேற மீக் பண்றோம். இதாலே நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டென்ட் இல்ல, ஜெயிலர் படத்துல இப்போ நான் ஜென்ரேட் பண்றேன். இப்போ நம்ம ஏதாவது பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப்ல தூங்கிட்டு அவன் கூட்டிட்டு வந்து இதை பண்ணலாம், இதை பண்ணணும்னு சொல்லி பண்ண வீட்டுல பார்க்க மாட்டேன். கன்ஃபியூஸ்ட் ஏரியா நீ பண்ணுவாங்க. இதே அங்க இருந்தா திருவிழா அது அவனே டைப் பண்றாங்க போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ இதுல அதிகமா நல்லது பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல அதை வச்சு அதிகமா டைம் பண்ணிட்டு இருக்காங்க? சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஒர்க் ஆகுறாங்க. ஹேக்கர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, அது எதுக்கு இருக்கானுங்க
அவனுக்கு அதெல்லாம் வந்து தமிழ்ல நிறைய வருதுடா, நம்ம ஆளுங்களுக்கு இவ்வளவு மூலம் தெரியாம போச்சுடா. அது சொல்ல லாக் பண்ணிட்டு போவாங்க போயிட்டு நண்பர்களே. நம்ம வந்து எங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டிட்டு இருக்கோம். கரெக்டெல்லாம் இல்ல, நான் ஏதோ போட்டா அதுக்கு ஏதோ வந்தது. கம்போடியா மாதிரி ஒரு நாட்டுக்கு அமைச்சுட்டு நான் வீடியோ வந்து beard ஏன்டா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உடனே கூடண்டா, ஏன்டா இவ்வளவு ஸ்லோவா இருக்கு? சாட்ஜிபிடி போட்டோ கேட்டால அந்த அவ்வளவு நேரம் முடிக்க ஈஸியா இருந்தது. இது என்ன சொல்லிருக்கோம், ஐ கன்ஃபியூஸ் தி வீடியோ உங்கள் வீடியோ தயார் மக்களே, என்ன இளவு வந்திருக்குன்னு தெரியல, பார்ப்போம். Hello friends, welcome to Tamil Nadu. We're so excited to explore this amazing place. நல்லா இருக்கு. Welcome to Tamil Nadu. நல்லா இருக்கு. டோரேமானுக்கு காது வந்திருக்கு புதுசா பாத்தீங்க அப்படின்னா. டோரேமானுக்கு காதுல இருந்தா மொத்த கதையும் இருக்கும். இங்க பாருங்க பையப்புல என்ன பண்ணி வச்சிருக்காங்க. Hello friends, welcome to Tamil Nadu. We're so excited to explore this amazing place. So excited to explore this தமிழ் டைலாக்ஸ், தமிழ்ல எதனா டைலாக்ஸ் சொல்றாங்க. வீடியோ வந்து விட்டது, வீடியோ வந்து விட்டுதான் பாருங்க. வணக்கம் தமிழ்நாடு. இங்க பார்க்க இதுவும் ஒரு பெரிய கோவில். வணக்கம் தமிழ்நாடு. இங்க பாருங்க கேமரா தலைகீழ வச்சுக்க ஒரே அதுக்குள்ளதான் பதில் நினைக்கிறேன். கேமரா வெளியே இருக்கு. வணக்கம் தமிழ்நாடு. இங்க பார்க்க இதுவும் ஒரு பெரிய கோவில். எனக்கு ஜாலியா இருந்தது. இப்ப நான் அது நீ அப்படி வரியா? அதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ நம்ம ஜெனரேட் பண்ணலாம்? நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு நம்ம வந்து 3 தான் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாருங்க 4, அதாவது நாளைக்கு 4 1 வரையும் என்னால வந்து இது பண்ண முடியாது. உங்க வீடியோ ஜெனரேஷன் வந்து லிமிட்டட் தான் until 29/4/1. அதான் நம்ம 4 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா 4:01 ஆரம்பிச்சோம். லெவல்ல 2 வீடியோ 3 வீடியோ ஜெனரேட் பண்ணதுனால அது வந்து நாளைக்கு தான் பார்த்தேன். நாளைக்கு ரொம்ப ஆளுங்களோட கலைத்திறனை இங்க தான் பார்க்க முடியுது. சோசியல் மீடியா சேவ் பண்ணிடணும். சேவ் காஸ்ட் இல்ல கேன்சல் பண்ணு.